ஹாய் வணக்கம் அன்பு தமிழஞ்சங்களே, இது உங்கள் எம்ஜிடி. ஏண்டா விஜயை தொட்டோன்னு சொல்லி இன்றைக்கி திமுக கூடாரமே கதிகலங்கி போய் நிற்கிது. தொட்டோம் கெட்டோம், அவ்வளோதான். வாங்க இதை பற்றி முழுசாக பார்ப்போம். அதாவது தலைவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு சாதாரண நடிகராக இருந்தார். சாதாரணன்றது நம்ம நடிகராக சொல்கிற விதத்தில் ஒரு நடிகராக இருந்தார். அவர் நடிக்கிறதோடு முடிச்சுட்டு போயிருந்திருப்பார். அதுவும் போயிருந்திருக்கோம், பிரச்சனையும் முடிஞ்சிருக்கோம். சரி, அவர் அரசியலுக்குள்ளே வந்தார். ரைட், ஓகே. அரசியலில் வந்த எல்லா அரசியல்வாதிங்க நடிகர்களும் ஜெயித்ததா சரித்திரம் கிடையாது, அது ஒன்றும் கிடையாது. அதனால் அதுவும் பேசாமல் போயிருக்கோம். அப்போது இப்படி ஒரு நிலவரத்தில் நம்ம திமுக என்ன பண்ணிருச்சு, அவருக்கு கொடுக்கக்கூடிய குறைச்சல் எல்லா வகையிலையும் கொடுக்க போய் இன்றைக்கி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமாக அங்கமாக மாறிட்டார் அரசியல் களத்தில். அது உருவாக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக தான். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, தொட்டான் கெட்டான் அப்படிம்பாங்கள்ல, அது போல தான் விஜய் அவர் பாட்டுக்கு அவரை பேசாமல் விட்டுருந்தாங்கன்னா அவர் பாட்டுக்கு இருந்துட்டு வேலையை பார்த்துட்டு போயிருந்திருப்பார். இதை சும்மா இல்லாமல் அவருக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது, அவருக்கு என்னென்ன கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லி போய் கடைசியில் இன்றைக்கி அது திமுகவுக்கு வினையாக மாறிடுச்சு. அதனால் இப்போ திமுக தான் கதறுது, வேறு யாருமே கதறலை. இதே போல் ஒரு சம்பவம் கலைஞர் இருக்கும்போது நடந்தது. அது எப்போன்னு பார்த்திங்கன்னா, கலைஞர் அவர்கள் திமுகவில் இருக்கும்பொழுது, திமுக தலைவராக இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களே வெளியே விரட்டி விட்டார். அப்போ சரி, விரட்டி விட்டோன்னா அவர் வெளியே போய் தனியாக கட்சி அதிமுகன்னு ஒன்று ஆரம்பித்தார். அது அவர் பாட்டுக்கு ஆரம்பித்து அவர் பேசாமல் இருந்திருப்பார். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு கொடி நடுவதற்கோ இல்லை கொடி கம்பம் வைக்கிறதுக்கோ இல்லை எங்கேயும் பேசுகிறதுக்கோ இதுக்கோ பர்மிஷன் இல்லை. இதே போல் மக்கள் வெள்ளம் போல் திரண்டு நின்னாங்க. என்ன அப்போது கலைஞர் செஞ்ச வேலை தடுக்கிறதுக்கு அது இதுன்னு கொஞ்சம் பார்த்தாரு. ஆனால் இப்போ நடந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் செய்யலை. அப்போ ஒரு விஷயம் செய்கிறோன்னு சொன்னால் அவர் சாணக்கியன். யார்? அரசியலில் கலைஞர் ஒரு சாணக்கியன். அந்த பின்னாடி வரப்போகிறதும் முன்னாடியே கணிக்கக்கூடிய ஆள். இன்னொன்று, அவரை சுற்றி அரசியலில் ஊறி திளைத்த கட்சிக்காரங்க தான் பக்கத்தில் வச்சுருந்தார். இப்போ இருக்கிற மாதிரி அல்ல கைங்கள்லாம் கிடையாது. அப்போ இருந்த ஒரு பெரிய ஜாம்பவான்கள்லாம் கையில் இருந்தாங்க. அதனால் அவருக்கு அதுக்கு எது செய்யணும், எப்படி செய்யணும்லாம் அறிவுரை வழங்கி அதை இது பண்ணாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அவர் செய்வார். இது சும்மா டிப்பிங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு விஜய் அவர்களை போய் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் தடுத்துருவோம், அவரை பேசுகிறத இது பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய மாஸ் காட்டுறேன்னு சொல்லி எல்லாம் அதுக்கு போகிற இது மாதிரி. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் நடத்தினார் பாருங்க, ஒரு தாவைக்கா பிரச்சாரத்துக்கு ஈடு இணையாக நான் ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு கரூரில் செஞ்சார் பாருங்க. இந்த மிச்சர் பொட்டலாம் ஸ்வீட்டு எல்லாம் கொடுத்துட்டு அது மாதிரிலாம் செஞ்சிருக்கவே மாட்டார் கலைஞர் அவர்கள். அது பாட்டு போக விட்டுருப்பார். இது சும்மா இருக்கிற போய் தொட்டு எப்போயுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க தாம்மா, எதிரி தானாக உருவாகிறதில்ல தலைவரை நம்ம தான் உருவாக்குறோன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இப்போ இது விஜயை ஒரு பெரிய மாஸ் எதிரியாக வர வச்சுட்டார் ஸ்டாலின் அவர்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கருத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.